டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் 2025 வருஷத்துக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம். கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ஸ்டைல என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான குரு பயிற்சி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்க போகுது. குரு வந்து எப்பயுமே சுபத்துவம் பொருந்திய ஒரு நபர் தான். இருந்தாலும் அவர் என்னென்ன மாதிரியெல்லாம் ப்ளஸ் சைன்லாம் எனக்கு கொடுக்க போறாரு, எப்படி இயங்க போகுது என்னுடைய வாழ்வில் இந்த ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி குருவோட டிரான்சிட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முதல் ஒரு 5 மாதங்கள் அக்டோபர் மாதம் வரைக்கும், அதாவது மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்குது. எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி கரெக்டாக ஒரு 10:30 இரவு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போகிறாரு குரு? மிருகசீஷம் 2ஆம் பாதத்திலிருந்து அப்படியே டிரான்சிட் ஆகி புதன் வீடான மிதுன வீட்டில் மிருகசீஷம் 3ஆம் பாதத்தில் என்ட்ரி ஆறாரு. ஓகே, கிளியர். எப்போ 10:30 மணிக்கு என்ட்ரி ஆறாரு. அதிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருக்க போகிற குரு அதிச்சாரமாக திரும்ப அக்டோபர் மாதத்து அப்படியே இறங்கி எங்கே வராரு? கடகத்துக்கு வராரு. கடகத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் மாதம் திரும்ப அங்கே வக்ரமாகி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திரும்ப மிதுனத்தை நோக்கி தன்னுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எகைன் கடகத்துக்கு வரப்போறாரு. இந்த மாதிரி ஒரு மிஸ்மேட்சான ஒரு குரு பயிற்சி அப்படின்றது இந்த தடவை இருக்க போகுது. தன்னுடைய பொறுப்பால் அனைவரையும் சொக்க வைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, மீனத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குரு அப்படின்னாலே சுபத்துவம் பொருந்திய ஒரு தன்மை. அப்போ என்ன பண்ண வர, குரு சுபத்துவத்தை மட்டும்தான் கொடுக்க போறாரு. பெரிய 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 ரிலீஃப் என்னன்னா, தலைக்கு மேலே இருந்த ராகு அப்பாடின்னு கீழே இறங்கிட்டாரு. அதுவே ஒரு சூப்பரான டைம் பீரியடு. போதுண்டா சாமி, நான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேன், இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேனா, அதை பண்ணுவேனா, இதை பண்ணுவேன், என் புத்தியை ஒரு வழியில் இல்லாமல் பேதலிச்சு என்னை சுற்றி 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 அடித்து என்ன யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியாத மாதிரி நான் ரொம்ப நல்லவன்டான்னு என்னையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு தலைக்கு மேலே இருந்த ராகு பண்ணிட்டார் இல்லையா. மே மாதம் அப்படியே கீழே இறங்கி 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த இடத்துல தான் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, 12ஆம் இடத்திற்கு திரும்ப ராகு போகிறார். அங்கிருந்து 4ஆம் இடத்திற்கு இந்த தடவை குருவுடைய பார்வை. குரு வந்து போய் உட்கார போறார். ராசிநாதன் 4இல் அமர்தல் அப்படின்றது நிறைய இடமாற்றத்தை கொடுக்க போகிறது. நிறைய கல்வி கற்பது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதெல்லாம், நிறைய உடைமைகள் வாங்குறது எல்லாமே 4ஆம் இடம். நிறைய சொத்து சேர்த்தெல்லாம் 4ஆம் இடம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்திற்கு பார்வை அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ இங்கே உட்காந்து என்ன, கும்பத்தை பார்க்க போறாரு, திரும்ப 8ஆம் இடத்தை பார்க்க போறாரு, 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. இந்த இடங்கள் எல்லாம் இயங்க போகிறது. அப்போ 8ஆம் இடம் அப்படின்னா என்ன, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. என்ன மேடம் சொல்றீங்க, ஆல்ரெடி 7.5 சனியில் உட்காந்துருக்கோம், ஒண்ணுமே பண்ணாது உங்களை. குருவோட வீட்டில் வந்து சனி உட்காந்துருக்கிறார் இல்லையா. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த நட்சத்திரமே குருவோட நட்சத்திரம். சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து சனி உட்காந்துருக்காரு, நம்மளே சொந்த வீட்டு ஓனரு, நம்ம போய் வருத்தப்படலாமா? அதனால் மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி சூப்பரான டைம் பீரியடை கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறது. ஓகே, அடுத்து 10ஆம் இடம், தொழில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இது வரைக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருந்தேன்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. நீங்களே இந்த வீடியோ முடிக்கும் போது அடுத்த வருஷம் சொல்வீங்க. உங்களுக்கு ஒரு என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் சரி, என்னதான் வந்து டைம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த தடவை ப்ரமோஷன் அப்படின்றது குருவின் மூலமாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. அது எந்த மாதிரியான ப்ரமோஷனாக இருக்கலாம். நீங்கள் அப்பாவாகலாம், இல்லை உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு அடுத்த இது ஜாப் கொடுக்கலாம், உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம். நீங்கள் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலையில் போய் அதில் ஒரு பயங்கரமான ஒரு வருமானத்தை ஈட்டலாம். ஸோ வாழ்வின் அடுத்த படிக்கு போவதற்கான தருணங்களை எல்லாம் கொடுக்க போகுது. ஏன்னா 8ஆம் இடம்னாலே திடீர் அதிர்ஷ்டம். நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து 8ஆம் இடம் இயங்க போகிறனால அதன் மூலமாக அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வீச போகிறது. ஓகே, 10ஆம் இடம்னாலே வேலை தான். வேலை அப்படின்ற இடத்துல வந்து குருவோட பார்வை, நான் திரும்ப சொன்ன மாதிரி 10ஆம் இடத்துல வந்து குரு அமர்ந்தாதான் பதவி பறி போகும். ஆனால் 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சா வேலையில் வந்து பன்மடங்காக உயர போகிறீங்க. அப்போ வேலை அப்படின்ற இடத்துல சூப்பரான ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான கரெக்டான வெகுமதி, கரெக்டான சன்மானம் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 2.5 வருஷமா நீங்கள் உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆச்சு, உங்களுடைய படம் வேஸ்ட் ஆச்சு, எல்லாம் விரயமாச்சு. இல்லை, இந்த தடவை அந்த விரயத்திற்கான கரெக்டான லாப கணக்கை யார் எழுத போறா? குரு எழுத போறாரு 10ஆம் இடத்துல உட்காந்து தொழில் மூலமாக. கிளியர். அதே மாதிரி 12ஆம் இடம் இயங்க போகிறது. அப்போது இந்த 12ஆம் இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரமாக பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கீங்க. என்ன திரும்ப என்ன பண்ண போறார், ராகு வந்து உட்கார போறார். முதல் ஒரு 3-4 மாதங்கள் வந்து ராகு அப்படியே நம்மளை விட்டு இறங்கி கீழே வரக்கூடிய இந்த தருணம் கொஞ்சம் இந்த புயல் போனால் அதோட தாக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான நேரத்தெல்லாம் கிரியேட் பண்ணி விடுவார். தேவையில்லாத
இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாட்டிக்க வச்சிருவார். அதன் மூலமாக ஏன்னா 7.5 சனி வேறு நடந்துட்டுருக்குல்ல, கொஞ்சம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ ராகுவோட டிரான்சிட் அவ்வளோ நல்லா இல்லை. குரு பார்க்கறனால சின்ன சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு, குருமார்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் வந்து முன்னோர்களாக நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உடல்நிலையில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரமாகத்தான் மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தோட குருவோட பார்வை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம்னாலே அயன சயன போகும். இது வரைக்கும் தூங்காம தவிச்சு அத்துணை மீனராசிக்காரர்கள் நிம்மதியாக தூங்க போறீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்லா தூங்க போறீங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனாலும் கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டிய இடமாகத்தான் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்னாலே விரயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த விரயத்தை கொடுக்கறதுக்கு யார் ரெடியா இருக்கா? ராகு ரெடியா இருக்காரு. ஸோ அப்போ ஏதோ ஒரு மூலமாக ஒரு விரயத்தை கொடுத்து உங்களை வந்து என்னன்னா இப்போ மீனராசிக்காரங்களும் சும்மா விடக்கூடாது. அதுதான் எல்லா பிளானட்டோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சத்திய பிரமாணம். ஆனால் நம்ம வந்து விட்டுறலாமா? அப்படி நம்ம கூட தான் ஆண்டவனே இருக்கானே. நம்ம ரஜினி சொல்கிற மாதிரி போட ஆண்டவனே நம்ம கூட இருக்கான்ற மாதிரி மீனராசிக்காரங்களோடலாம் ஆண்டவன் இருக்கும்போது நம்ம எது கவலை பண்ணோம்? குருவே நம்ம வீட்டுக்காரர் தான், வீட்டு ஓடரே நாங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், பேச்சில் வல்லமை இருக்கலாம், செயல் அப்படின்ற இடத்துல அப்படியே லைட்டாக வந்து தடுமாறக்கூடிய நேரத்தை காலம் உருவாக்கி விட்டுடும். காமெடிக்கெலாம் அப்புறமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு தேவையான்றதை புரிஞ்சு புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணிங்களே ஆனால் அந்த பணம் உங்களுக்கு நல்ல விதமான முறையில் சேரும். இல்லை அப்படின்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். அஸ்பர் அவங்க நேட்டர் ஆஸ்கோப் கொஞ்சம் அப்படியே நல்லாலாம் இல்லை குருவோடலாம் செவ்வாயெல்லாம் சேர்ந்து இருந்தாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி பயமுறுத்துறதுக்காண்டி நான் வந்து ராசி பலன் சொல்லவே இல்லை. இந்த இடத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள். விழிப்புணர்வோடு இருந்துட்டிங்கன்னா பெருசாக நம்ம தப்பிச்சுக்கலாம். எப்போ வேணால் பணம் சம்பாதிக்கலாங்க. நல்ல திசையும் நல்ல புத்தியும் நம்மளை நோக்கி வரும்போது நம்ம 5 ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல 50 ரூபாய் அவன் கொண்டு வந்து கொடுப்பான். நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மொத்தத்தையும் இழந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? எதா இருந்தாலும் அவன் மேல் பாரத்தை போட்டு விட்டு அன்றாட பணியை தொடங்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகச்சரியான குரு பயிற்சியாக அமைப்போகுது. குடும்பம் அப்படின்ற விஷயத்துல சூப்பராக இருக்க போகுது, வேலை சூப்பராக இருக்க போகுது, 8ஆம் இடம் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பணம்லாம் வரப்போகுது, 12ஆம் இடம் அப்படின்றது இருக்க போகுது. நிறைய பேர் ஃபாரின் ட்ராவல்லாம் பண்ண போறீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஃபாரின் ட்ராவல் 12ஆம் இடமே ஃபாரின் போகிறது தான். ஃபாரின்ல போய் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே நல்லது நடக்க போகுது. இந்த இடத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அது மட்டும்தான். அப்போ ராகு இருக்கிறனால நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிரியேட் ஆக போகுது. நிறைய புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஃபாரின் போகிறீங்க. ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுக்குலாம் அட்மிஷன் கிடைக்க போகுது. எப்போ கிடைக்க போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறமா, செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் நல்ல டைம் பீரியடாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. எதை குறித்தும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். எந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ்ஸை நான் இன்னும் கொஞ்சம் அப்படியே எனக்குள்ளேயே தக்க வச்சுக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக நிறைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி நிறைய உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் பாத்ரூம் சிங்கராக இருந்தாலும் சரி, உங்களாச்சு கடவுளாச்சு உங்களுக்கு தெரிந்த சோஸ்திரங்களை வாய் வழியாக பாடுங்கள். காற்றில் வந்து அது போகட்டும். நிறைய ஹெட்ஃபோன் போட்டு சாமி பாட்டெல்லாம் கேட்க 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 அனுமன் சாலிசாலாம் கேட்க கேட்க பயங்கரமான மனோதிடம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். குலதெய்வத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக முன்னாடியே பரவாயில்ல, ஒவ்வொரு மாதமும் குலதெய்வத்துக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து முடிஞ்சு வைங்க. அது உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய இழப்பிலிருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்கும். அப்போ குலதெய்வத்திற்கான பணத்தை ஒவ்வொரு மாதம் ஏதோ ஒரு 100 ரூபாயோ 50 ரூபாய் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை எடுத்து வைங்க. கடைசியில் எப்போ போக முடியுதோ அப்போ கொண்டு போய் குலதெய்வம் உண்டியலையோ இல்லை குலதெய்வத்துக்காக ஒரு காணிக்கையாவோ நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா நிறைய பண இழப்புலேருந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் முன் வந்து காக்கும்.